ஹிட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இவ எதுக்கு இவ்ளோ பதட்டமா செல்வாரமுக்கு போறா? ஸ்ருதி, இனிமே நம்ம இந்த வீட்ல இருக்கிறதே வேஸ்ட். வாடி, இந்த வீட்டை விட்டு நம்ம போயிடலாம். சுபத்ரா, உனக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனை தான் அண்ணி. இதுக்கு மேல என்ன ஆகணும்? இத்தனை நாளா அந்த தேவியை தான் தலை மேல தூக்கி வச்சு ஆடிட்டு இருந்தீங்கன்னு பார்த்தா இப்ப அவங்க வீட்டு சம்மந்தியும் வர வைக்கிறதுக்கு ஆளையும் அனுப்பியிருக்கீங்க. தேவிய துரத்த பிளான் போட்டுட்டு இருக்கீங்கன்னு நினைச்சுதான் நாங்களே இந்த வீட்ல இருந்தோம். இப்ப தேவியோட குடும்பமும் இங்க வந்து கூத்தடிக்க போகுதுன்னா நாங்க எதுக்கு நீ இந்த வீட்ல இருக்கணும்? நாங்க கிளம்புறோம், நீ வாடி. ஸ்ருதி, பாத்தியா உங்க அம்மாவோட அவசர புத்திய? அவசர புத்தியா? மா, இத்தனை வருஷமா நீ அத்தை கூட இருக்க, அவங்க எப்போ என்ன பண்ணுவாங்கன்னு கூட உனக்கு தெரியாதா? ஏய், என்னடி சொல்ற? மா, எல்லாமே நடிப்புமா. தேவிய வீட்டை விட்டு வெளியே துரத்துறதுக்கு அத்தை போட்டிருக்கிற டிராமா. அப்படியா? ஆமா, இது கூட உனக்கு புரியலையா? அன்பா நடிக்கிற டிராமா. ரொம்ப ஈஸியா தேவியும் அதுல விழுந்துட்டா. இவளுக்காகலாம் நம்ம ரொம்ப யோசிக்க தேவையில்லை சுபத்ரா. அன்பு காட்டினாலே போதும், நம்ம காலையே விழுந்து காலையே சுத்தி சுத்தி வருவா. அண்ணி, என்ன நீ சொல்றீங்க? ஆமா, நான் என்னைக்கும் ஒரே மாதிரியா தான் இருக்கேன். நான் மாறவே இல்லை. இந்த ஜென்மத்துல மாறதாவும் பிளானே இல்ல. அந்த தேவிய வீட்டை விட்டு அனுப்புறதுக்காக நாம் போட்ட டிராமா தான் இது. ஆனா இதுல எக்ஸ்ட்ரா போனஸா என்ன கிடைச்சதுன்னா, சத்யா வந்து என் பொரியில மாட்டுனதுதான். ஆமா அத்தை, தேவி வகைய சத்யாவை நல்லா போட்டு கொடுத்து உங்க வலையில விழ வச்சுட்டா. கரெக்ட். ஆமா ஸ்ருதி, அர்ஜுனும் உடனே சத்யாவை திட்டி தேவியோட அப்பா அம்மா கிட்ட பேசுறதுக்கு அவளை கூட்டிட்டு போயிட்டான். நாளையோட இந்த விஷயத்துக்கு ஒரு முடிவு கிடைச்சிரும். அண்ணி, அப்போ இவ்ளோ நாளா நீங்க தேவியை கவனிச்சுக்கிட்டதெல்லாம் வெறும் நடிப்பா? பின்ன இந்த தேவி எல்லாம் ஒரு ஆளா? என் கால் தூசுக்கு சமம் அவ. அப்போ அன்னைக்கு ஜூஸ் எல்லாம் நீங்க கலந்து கொடுத்தீங்களே? கொடுத்தேன். அவ பிடிவாதத்தை கரைக்க. அது வேஷம். அந்த வாக்கிங் எல்லாம் கூட்டிட்டு போனீங்களே அண்ணி? போனேன். அவளுக்கு என் மேல நம்பிக்கை வர வைக்கிறதுக்காக. அது மோசம். வேலைக்கு அவளுக்கு மருந்து வேற வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்களே அண்ணி? ஆமா, நான் மாறிட்டேன்னா அவளை நம்ப வைக்கிறதுக்காக பண்ணேன். அண்ணி, அப்ப நீங்க மாறவே இல்லையா? ஹே, யார பார்த்து என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? எல்லாமே டிராமா தான். தேவியோட அப்பா அம்மா யாருன்னு தெரியற வரைக்கும் தான். அட 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 அண்ணி, சூப்பர் அண்ணி. சூதுவாது பண்றதுல நீங்க சூப்பர் ஸ்டார் அண்ணி. அட பாவிங்களா, இவ்ளோ மோசமானவங்களா இருக்கீங்க? சத்யா மேல பழி விழுந்ததும் அர்ஜுன் அப்படியே துடிச்சு போய் தேவியோட அப்பா அம்மாவை கூட்டிட்டு வரதுக்கு அவளோட கிளம்பிட்டான். இப்ப அவங்க இங்க வந்தா மா வரட்டுமா? அப்பதான் அத்தையோட ஆட்டமே ஆரம்பிக்கும். என்னத்த சொல்றது? ஆமா, அவங்க வந்தா அவங்கள அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி நாக்க புடுங்குற மாதிரி நான் கேட்க போற ஒவ்வொரு கேள்வியிலையும் அவங்க துடிச்சுக்கிட்டு தேவியை இழுத்துக்கிட்டு ஊருக்கே போயிடணும். இந்த உறவையே வெட்டி விட்டுட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி கேப்ப. எல்லாருக்கும் அப்ப தெரியும் நான் யாருன்னு. யாருமே யோசிக்க முடியாத அளவுக்கு ஒரு டிராமா போட்டீங்க பாருங்க நீ. ஒரு அப்பாவி பொண்ணு இந்த குடும்பத்தையும் மாசமா இருக்கிற அவ அக்கா வாழ்க்கையும் காப்பாத்த போராடுறா.